எப்பவுமே பச்சை காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் குடுவோம். முதல் முக்கியத்துவம் எது தெரியுமா? பச்சை காய்கறி தான். ஏன்னா, அதத்தான் நீங்க காலையில முதல் உணவா சாப்பிடணும். ஏன்னா, அது சாப்பிடுறது தான் கஷ்டம். நீங்க காலையிலேயே வந்து சுவையா அதாவது உங்களை அடிமைப்படுத்துகிற சுவையான உணவுகள சாப்பிட்டுட்டு, பச்சை காய்கறிகள சாப்பிட முடியாது. பச்சையா சாப்பிட முடியாது, உப்பு இல்லாம. ஏன்னா வந்து பச்சை காய்கறிகள சாப்பிட்டா தான் நோய்கள் குணமாகும். உங்களுக்கு வந்து செரிமான குறைபாடு இருக்கு, உடல் பருமன் இருக்கு அப்படின்னா, வெண்டைக்காய், கோவக்காய், கொத்தவரங்காய் இப்படி பச்சையா சாப்பிடுங்க. அப்படியே செரிமான குறைபாடு எல்லாமே சரியாயிடும். மலச்சிக்கல் எல்லாமே சரியாயிடும். உடல் பருமன் சரியாயிடும். அந்த மாரி பச்சை காய்கறிகள் அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்தும். அப்படிப்பட்ட அந்த பச்சை காய்கறிகளுக்கு முதல் முக்கியத்துவம் குடுத்து, ஒவ்வொரு நாளும் முதல் உணவாக தினசரி உணவுல ஒரு 50% பச்சை உணவுகள் இருக்க வேண்டும். அது பழத்தில பாதி இருக்கலாம். பழத்த கூட முதல்ல சாப்பிடக்கூடாது. வாழைப்பழத்தையோ அல்லது இனிப்பான பழங்களை முதலில் சாப்பிடக்கூடாது. முதல்ல அந்த காய்கறி தான். காய்கறிகள்ல தான் நன்மை அதிகமா இருக்கு. பழத்தில் இல்லாத நன்மை காய்கறிகள் தான் இருக்கு. பழத்துலலாம் அந்த ஒரு வெண்டைக்காய் தான் நன்மை அதிகமா தரும். ஒரு வாழைப்பழத்தை விட வெண்டைக்காவும், கோவக்காயும் தான் நன்மை அதிகமா தரும். ஒரு அல்சர வாழைப்பழம் சரி பண்ணாது. வாழைப்பழம் சாப்பிட்டா ஒரு மாம்பழம் சாப்பிட்டாக்கா உனக்கு அல்சர் குணமாகும்னு ஒண்ணும் உத்தரவாதம் கிடையாது. அப்படியெல்லாம் இங்க ஒரு வரலாறும் கிடையாது. பழங்களை சாப்பிட்டால் நோய்கள் குணமாகும் என்பதற்கு வரலாறு கிடையாது. ஆனால் வெண்டைக்காய், கோவக்காய்லாம் சாப்பிட்டு பாருங்க. பச்சையா சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு வயித்து புண்ணு சரியாயிடும். வாய் நாற்றம் சரியாகிவிடும். கொத்தவரங்காய் பச்சையா சாப்பிடுங்க. வேக வைக்காம. நரம் பிரச்சனை சரியாயிடும். மலச்சிக்கல் சரியாகும். உடல் பருமன் சரியாகும். அதனால எப்பவுமே முதல் முக்கியத்துவம் பச்சை காய்கறிகளுக்கு கொடுங்கள். 2வது தான் நீங்க என்ன பண்ணணும்? சமைத்த உணவுகளை சாப்பிட வேண்டும். 2வது தான் பழங்கள சாப்பிடணும். பழங்கள எப்ப வேணாலும் சாப்பிடலாம். சோறு சாப்பிட்டுட்டு கூட பழம் சாப்பிடலாம். ஆனா சோறு சாப்பிட்டுட்டு, அதாவது டீ சாப்பிட்டுட்டு, நீங்க வந்து ஒரு வெண்டைக்காவ பச்சையா சாப்பிட முடியாது. ஏன்னா, பச்சை காய்கறிகளை சாப்பிடுவது கடினமான விஷயம். கஷ்டமான விஷயத்த தான் நீங்க முதல்ல செய்யணும். ஈஸியான விஷயத்த அப்புறமா செய்யலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க சோறெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, பச்சை காய்கறிகள காலையிலே கூட சாப்பிட முடியாது. சோறெல்லாம் அந்த மாரி நல்ல விஷயத்த இது வந்து ஒரு கெட்ட உணவு இது. கெட்டத செஞ்சுட்டு நல்லத செய்ய முடியாது. பச்சை காய்கறிகளை சாப்பிடுவது என்பது நல்ல ஒரு செயல். நல்லத செஞ்சுக்கிட்டு, நீ கெட்டதும் செய்வேன், நான் திருடவும் செய்வேன், நேர்மையாவும் இருப்பேன் அப்டின்னா, அது எப்படி ஒரு நகைச்சுவையா தான் இருக்கு. அதுபோல நீ காய்கறி சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு, பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு, டெய்லி நான் கோவக்கா பச்சையா சாப்பிடுவேன் அப்டின்னா, அது உன்னால முடியாது. அதனால இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீனு, முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்டால் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட முடியாது. பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டால் தான் நமக்கு உடலில் நோய்கள் வராது. நீ வந்து மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடுறதுனால உனக்கு நோய் குணமாகாது. நோய்கள் வரத்தான் செய்யும். அப்ப நீ எதற்கு முக்கியத்துவம் குடுப்ப? பச்சை காய்கறிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை சாப்பிடுவதற்கு எந்த உணவு தடையாக இருக்கிறதோ, அந்த உணவுகளை விலக்கி விடுங்கள். அந்த வகையில அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய்யி, தேன் இத்தகைய உணவுகள் பச்சை காய்கறிகளை பச்சையாக உண்பதற்கு தடையாக இருக்கும். பச்சை காய்கறிகளை பச்சையாக உண்பதற்கு நமக்கு ஒரு மனநிலை தேவை. அந்த மனநிலையை இந்த உணவுகள் எல்லாம் தடுத்துவிடும். இந்த மாமிசம், மீன், முட்டை, சோறு, பூரி, பொங்கல் இதெல்லாம் தடுத்துரும். இதெல்லாம் கெட்டவர்கள். கெட்ட உணவுகள். கெட்டவர்கள் வந்து நல்லது செய்ய விட மாட்டாங்க.